நிக்கிலா, என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? ஐயோ, என்னங்க மைமா? அப்போ நான் பேசின எதுவுமே நீ கேட்கலையா? ஐயோ, கேட்கலங்க. வெளிய பயங்கரமா மழை பெய்யுது. தாதீங்க, மெதுவா மெதுவா, காது கேக்குது. எல்லா ஏரியாலயும் தண்ணி வந்துருச்சாம். அதனால அவசரப்பட்டு வெளிய எங்கேயும் போயிடாத, வீட்டுக்குள்ளே இரு, புரியுதா? சரிங்க மைமா. எதுவும் ஏடா கூடமா ஆயிடாதுல. நான் வேற சென்னை மழைக்கு புதுசு. ஆமால, நீ சென்னை மழைக்கு புதுசு இல்ல. நாங்களும் மழைக்கெல்லாம் பயந்துகிட்டு நூடுல்ஸ் பாக்கெட், வாட்டர் பாக்கெட், பால் பாக்கெட், பிஸ்கெட் பாக்கெட்னு எல்லாம் வாங்கி ரோட்ல போட்டெல்லாம் வந்து நின்னு ரெடியா இருப்போம். ஆனா மழை வராது. அப்புறம் எப்ப பெய்யும்? மழையாவது மயிராவதுன்னு அவன் வேலைய பார்த்துக்கிட்டு அசால்ட்டா இருப்போம். அப்போன்னு பார்த்து ஒரு காட்டு காட்டிட்டு போயிடும். ஐயோ, மத்தபடி பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இந்த டிசம்பர் மாசம் மட்டும்தான் ரொம்ப மோசம். எப்போ எப்படி மழை வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாரும் வேலைக்கு கிளம்பி போற நேரம் கரெக்டா பெய்யும். வேலையை விட்டு திரும்பி வரும்போது கன்ஃபார்மா பெய்யும். என்னங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அப்ப என்ன நடந்தாலும் ரெடியா இருப்பீங்க போல இருக்கே. ஐயோ, நாங்க எல்லாத்துக்கும் ரெடி தான். மழை வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் ஓகே தான், வரலனாலும் ஓகே தான். காலையில அடிச்ச மழைக்கு எல்லாரும் லீவ் போட்டு வீட்ல உட்காந்துட்டு இருந்தா மதியம் கூட அவள பார் எப்படி வெயில் அடிக்குதுன்னு. அட ஆமாங்க, என்ன இந்த ஊர்ல மழைக்கு ஒரு மரியாதையே இல்ல. எங்க ஊர்ல எல்லாம் ஐயோ எம்மா எம்மா, தயவு செஞ்சு ஆரம்பிச்சிடாத, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஐயோ, என்ன என்னாச்சு? நாளைக்கு தாங்க என்னோட ஃபர்ஸ்ட் ஜாயினிங், மேனேஜர் போஸ்ட். அடிக்கிற மலைக்கு உன் கம்பெனி நீ நாளா இருக்கோமான்னு பாரு. அப்ப என் வேலை ஒரு கேள்விக்குறியா? மைமா, எனக்கு ஒரு டவுட். என்ன? இப்ப பயங்கரமா மழை பெஞ்சு வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துருச்சுன்னா என்னங்க பண்றது? ஐயோ, நீச்சல் அடிச்சு தப்பிச்சு வெளில போயிடலாம்ல. நீச்சல்னா ஸ்விம்மிங்? ஆமா. எனக்கு தெரியாதே. என்னங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பேன்னு சொன்னீங்க, ஒரு நீச்சல் கூட தெரியாது. உனக்கு தெரியுமா? அதெல்லாம் ஆத்துல, ஏரியில, குளத்துல எல்லாத்துலயும் அடிப்பேன். சரி, கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். என்ன அவ நம்மளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா? சரி, ஏதோ ஒண்ணு. காலையில இருந்து அப்படி என்ன பாட்டு தான் கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்க நீ? எப்படி பாட்டு? யார் மியூசிக்னு சொல்லுங்க பாப்போம். இளையராஜா சாரா? இல்ல, எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. இது தேவா பாட்டு, கேளுங்க. என்னாச்சுங்க மைமா? லைட்டா பசிக்குதுன்னு ஏதாவது ஆர்டர் போடலான்னு பாக்குறேன். ஒரு ஆர்டர் கூட பிளேஸ் ஆகவே மாட்டேங்குது. அவ்வளவுதானே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். உனக்கு என்ன பண்ண தெரியும்? எனக்கு தேங்காய் பர்ஃபி, குலாப் ஜாமுன், ரசகுல்லா, கடலை மிட்டாய் பண்ணுவோமா? இல்ல வேண்டாம், எதுக்கு ரிஸ்க் எல்லாம்? நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் ஆர்டர் போட்டு சாப்பிடுறேன். இதுல என்னங்க ரிஸ்க் இருக்கு? நான் பண்ணி எடுத்துட்டு வரேன், இருங்க. ஒழுங்கா செய்வானா? சூப்பரா இருக்கு நிக்கிலா.
இதுக்கே இப்படின்னா இன்னும் பல வெரைட்டி செய்வேங்க நானு. உங்களுக்கு சமைக்கலாம் தெரியாதா? சமைப்பேனே. என்னெல்லாம் சமைப்பீங்க? நூடுல்ஸ் நல்லா சமைப்பேன். சுத்தம். நல்ல ஆக்ஷன் மூவியா பாப்போம். குடுங்க. மாமா நான் எங்கேயும் போல மாமா, இங்கதான் இருக்கேன். ஐயோ உங்களுக்கு என்னாச்சு? சுருப்பால் அடிப்பேன். நான் அவன் தங்கச்சி கூப்பிட்டானு வந்து. ரொம்ப தேங்க்ஸ் நிக்கிலா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி மனசை விட்டு சிரிக்கிறேன். சரி அதை விட, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். கேளுங்க. உன்கிட்ட தாவணி பாவாடை இருக்கா? இந்த ஊர்ல திருவிழாக்கெல்லாம் உங்க ஊர்ல போடுவாங்களே, அது மாதிரி இருக்குங்க. இருக்கா? சூப்பர். இந்தாங்க. நல்லா தானே இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் நீங்க மட்டும் தான் சிட்டி பொண்ணா மாதிரி மாஸ் பண்ணுவீங்களா? நாங்களும் கிராமத்து பொண்ணா மாதிரி மாஸ் பண்ண மாட்டோமா? இப்போ பாரு. ஐயோ, உங்களுக்கு நிஜமாவே ஏதோ ஆயிடுச்சு போலயே. எப்படி இருக்கு? என்னங்க நிஜமாவே ஊர்க்கார பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் ஆனந்தி அளவுக்கு இல்ல. பட் ஓகே. யார் ஆனந்தி? யார் அவ? என்னை விட அழகா இருப்பாளா? எங்க போட்டோ காமி. காட்டு. சரி சரி சரி, என் ஃப்ரெண்ட் ஆனந்தியை விட நீங்க தான் அழகு. ஓகே, அந்த பயம் இருக்கட்டும். இந்தா போனை பிடி, வா. எங்க போட்டோ எடுத்து போஸ்ட் போட வேணாமா? வா போலாம். ட்ரெஸ் போட்டாலே போட்டோ எடுத்து போஸ்ட் போடலன்னா தூக்கம் வராது இந்த ஊர் பொண்ணுங்களுக்கு. நிக்கிலா வா. வரேங்க. நீ என்ன பண்ற? நான் அப்படியே அங்க இருந்து நடந்து வரேன். நீ இப்படியே இங்க இருந்து வீடியோ எடு. ஓகே ஓகே. ஸ்லோ மோஷன் போட மறந்துடாத. இந்த ஸ்லோ மோஷன் எங்க இருக்கு? ரெடிங்க. காமி. என்னடி ஃபோக்கஸே இல்ல. ஒழுங்கா எடு. சரி, சாரி. விரல் கேமராவை மறைக்குது பார். ஐயோ சரிங்க. வாவ் நிக்கிலா, சூப்பரா எடுத்திருக்க. இத மட்டும் நான் போஸ்ட் போட்டு லைக்ஸ் பிச்சுக்கும். ஒரு நல்ல சாங்கா போட்டு எடிட் பண்ணி போட போறேன். தேங்க் யூ. எதுக்குதானோ. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்ன பண்றதுனே தெரியலையே. என்னாச்சுங்க? ஐயோ, இத நான் எப்படி சொல்லுவேன்? என்னாச்சு? ஏதாவது salary increment-ஆ? அது இல்ல. என்ன கம்பெனில ஏதாவது ப்ரமோஷன்? அதுவும் இல்ல. என்னதான் ஆச்சு? இப்போ நான் போட்ட போஸ்ட் 1 hourல 1 million views போயிருக்கு. கண்ணா பின்னா ஷேரிங் ட்ரெண்டிங் டி. சரி, அதனால என்ன இப்போ? இல்ல, அதனால என்ன இப்போ? ஏய், உனக்கு 1 மில்லியனோட அருமை தெரியுமாடி? இன்ஸ்டா செலிபிரிட்டினாலே ஒரு பவர். ஒரு வீடியோல ஒருத்தர் லைஃபே மாறிடும். அப்படி எத்தனை பேரோட லைஃப் இங்க மாறி இருக்கு தெரியுமா? இதே ஸ்பீட்ல நான் போனேன். நானும் ஒரு செலிபிரிட்டி தான். ஏங்க மகிமா, அட மகிமா, கனவு உலகத்தின் வெளில வாங்க. இங்க பாருங்க, உங்க போஸ்ட்க்கு எவ்வளவு அசிங்கமா கமெண்ட் பண்ணிருக்கானு. ஆமா, டெலீட் பண்ணிட வேண்டியதுதான். அவன் இவ்வளவு கேவலமா கேட்டிருக்கான். திருப்பி இதை கேட்டு விடுங்க. அப்படி கேட்கணும்னா எத்தனை பேர்கிட்ட கேட்கணும் தெரியுமா? 10ல ஒரு கமெண்ட் அப்படிதான் இருக்கும் நிக்கிலா. அப்படியா? இவனுங்களாம் ஏதோ அக்கா தங்கச்சி கூட பிறக்காத மாதிரியே கமெண்ட் பண்ணுவானுங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அடுத்து என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்.
எங்க மகிமா, நீங்க போடுற எல்லா போஸ்டும் உங்களை அக்கா தங்கச்சி மாதிரி பார்க்கணும் நான் போடுறீங்க. நல்லா பேசுற. ஆனா இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசு. குடு. எதுக்கு? ஒரு நிமிஷம் இரு. இந்தா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீயே இத பத்தி நல்லா தெரிஞ்சுப்ப. ஐயோ, என்னோட அடுத்த போஸ்ட் 2 மில்லியன் ரீச் ஆக போகுது. வா. என்ன நம்மளே இதுல கோத்து விட்டு போயிட்டாங்க. சரி, யூஸ் பண்ணி பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வைரலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அம்மா, நம்ம திறமைக்கு இப்படி ஒரு கட்டு போட்டாங்களே. முதல்ல இது சரியாறதுக்கு ஒரு குக்கிங்க போடணும். அம்மா, அர்ச்சனா, எப்படிமா இருக்க? வாங்க சித்தப்பா, வாங்க. ஐயோ ஐயோ, உனக்கு என்னமாச்சு? ஒண்ணுல சித்தப்பா, சின்னதா ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு.